கோபி ராமமூர்த்தி கிட்ட சொல்றாரு, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுப்பான்னு சொல்றாங்க. இனிமேட்டு நீ எனக்கு பிள்ளையே இல்லைன்னு ராமமூர்த்தி சொல்றாரு. நீ எங்க கிட்ட நன்றிய காட்ட வேணாம், ஆனா ஈஸ்வரி கிட்ட உன் நன்றிய காட்டியிருக்கலாம்ல கோபி. ஆஸ்பத்திரியில இருந்து உன் வீட்டுக்கு உன்னைய நம்பிதான் வந்தாங்க. நீ இப்படி போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்கலாமா உங்க அம்மாவை அப்படின்னு ராமமூர்த்தி சொல்றாரு. இனியா சொல்றாங்க, பாட்டி பாவம்பா, நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்றாங்க. எதுக்கு இவர்கிட்ட பேசிக்கிட்டு வீட்டுக்குள்ள வா இனியான்னு எழில் கூட்டிட்டு போறாரு. எழில், செழியன், ராமமூர்த்தி, பாக்யா 4 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. செழியன் வக்கீலோட போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போறாரு. ராமமூர்த்தி, பாக்யா, எழிலும் வெளியே நிக்கிறாங்க. ராமமூர்த்தி கதறாரு. அவளுக்கு போலீஸ் ஸ்டேஷனே ஆகாது, அவ வந்ததே கிடையாதுன்னு அழுகிறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஈஸ்வரி அழுதுகிட்டே இருக்காங்க. நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிக்கிட்டே அழுகுறாங்க. கோபி நேரா ராதிகா வீட்டுக்கு போறாங்க. அப்ப ராதிகாவுக்கும் கோபிக்கும் சண்டை வருது. கோபி சொல்றாரு, எங்க அம்மாவை போலீஸ்ல போட்டு கொடுத்ததே நீந்தான், எங்க அம்மாவை எப்படி அரெஸ்ட் பண்றாங்கன்னு பாக்குறதுக்கு வந்தியா ராதிகா வெளிய அப்படின்னு கேக்குறாரு. அப்ப கமலா சொல்றாங்க, நான் தான் போலீஸ் கிட்ட சொன்னேன், குழந்தைய கொன்னுட்டா அவங்களுக்கு என்ன வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு வரவேற்பா கொடுப்பாங்க, குழந்தை போயிருச்சு, அதனால நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட கோபிக்கு கோவம் வந்துருச்சு. எனக்கும் ராதிகாவுக்கும் 1000 பிரச்சனை நடக்கும், குழந்தை என்னோட ரத்தம், எனக்கு இல்லாத உரிமையா உங்களுக்கு வந்துச்சு, எங்க 2 பேத்துக்கும் இடையில நீங்க யாரு, நாங்க 2 பேரும் எங்களுக்குள்ள இருக்க பிரச்சனைய பேசி தீர்த்துப்போம்னு கோபி சொல்றாரு. இப்ப மயு வந்துடுறாங்க. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்து உங்ககிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு கோபி கிளம்புறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாரு கோபி. அப்ப ராமமூர்த்தி வெளியே நிக்கிறாரு. எதுக்குடா வந்தேன்னு சண்டை போடுறாரு. அப்ப கோபி நான் அம்மாவை பார்க்க வந்தேன்னு சொல்றாரு. அப்ப பக்கத்துல இருந்த ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள், இப்ப விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க மேடத்துக்கிட்ட, அந்த விசாரணை முடிஞ்ச பிறகு நீங்க பார்க்க போங்கன்னு கோபி கிட்ட சொல்றாங்க. கோபியும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போறாரு. அப்ப இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க வக்கீல் கிட்ட, இனிமேட்டு கோர்ட்ல தான் நீங்க பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. செழியன் பதறாரு. அதுக்கு வக்கீல் சொல்றாரு, பதட்டப்படாதீங்க, நம்ம கோர்ட்லயே பார்த்துப்போன்னு சொல்றாரு. ராமமூர்த்தி கிட்டையும் விஷயத்த சொல்லிடுறாரு வக்கீல். ஈஸ்வரிய ஜீப்ல ஏத்துறாங்க. அப்பையும் அழுகுறாங்க எல்லாரும். வீட்டுக்கு போயிடுறாங்க ராமமூர்த்தி, செழியன், பாக்யா எல்லாம். அப்ப ராமமூர்த்திய உட்கார வைக்கிறாங்க 2 பேரங்களும். பாக்யாவும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க.